வெல்கம் டு தமிழ் உயிரியல் 12ஆம் வகுப்பு தாவரவியல் பாடம் 1. நம்ம இன்னைக்கு அடுத்த லெசன்ல பார்க்க போறது நீர் மகரந்த சேர்க்கை. போன வீடியோல காற்று மகரந்த சேர்க்கை பார்த்து முடிச்சிட்டோம். இன்னைக்கு அடுத்தது நீர் மகரந்த சேர்க்கை. சோ நீரின் மூலமா அந்த மகரந்த துகள் வந்து சூளக்க முடிக்கு போற நிகழ்வை தான் என்ன சொல்லுவோம்னா நீர் மகரந்த சேர்க்கைன்னு சொல்லுவோம். தண்ணியில உள்ள எல்லா தாவரமுமே நீர் மூலமா மகரந்த சேர்க்கை பண்ணணும் அவசியம் இல்லை. காத்து மூலயமாவும் பண்ணும், பூச்சி மூலயமாவும் பண்ணும். சரியா? இதுல ஒரு சில தாவரங்கள் வந்து நமக்கு நீர் மூலயமா எப்படி மகரந்த சேர்க்கை பண்ணுதுன்னு கொடுத்துருக்காங்க. வாங்க பார்க்கலாம். மகரந்த துகள்கள் நீரின் மூலம் சூலக முடியை சென்றடையும் நிகழ்வு நீர் மகரந்த சேர்க்கை எனப்படும். நீரின் மூலம் மகரந்த சேர்க்கை அடையும் மலர்கள் நீர் மகரந்த சேர்க்கையுறும் மலர்கள் என அழைக்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டு வாலிஸ்னேரியா ஹைட்ரில்லா. எண்ணற்ற நீர்வாழ் தாவரங்கள் இருப்பினும் அதில் சில தாவரங்கள் மட்டுமே, இந்த லைனை கவனிக்கணும், தண்ணியில எவ்வளவு தாவரங்கள் இருந்தாலும் அதுல ஒரு சிலது மட்டும்தான் என்ன பண்ணுதுன்னா நீர் மூலயமா மகரந்த சேர்க்கை பண்ணுது. நீர்வாழ் தாவரங்களின் மகரந்த சேர்க்கைக்கான மலர்களை சூழ்ந்துள்ள உரைகள் குறைக்கப்பட்டோ அல்லது காணப்படாமலோ இருக்கிறது. ஐகார்னியா மற்றும் நீரல்லி போன்ற நீர்வாழ் தாவரங்களின் மகரந்த சேர்க்கை காற்று மூலமோ அல்லது பூச்சிகளின் மூலமோ நடைபெறுகிறது. இதெல்லாம் 1 மார்க்ல கேட்பாங்க, பாத்துக்கோங்க. ஐகார்னியா நீரல்லி எல்லாம் தண்ணியில தான் இருக்கு. ஆனா எது மூலமா நடக்குது? காற்று மூலமோ இல்ல பூச்சிகள் மூலமாவோ மகரந்த சேர்க்கை நடைபெறுது. நீர் மூலம் நடைபெற மகரந்த சேர்க்கை 2 வகைப்படும். ஒண்ணு நீர்மேல் மகரந்த சேர்க்கை, இன்னொன்னு நீருள். நீர் மேல்னா செடி தண்ணியில இருந்தாலும் அதோட பூக்கள் எங்க இருக்கும்? மேல வந்திருக்கும். அது நீர் மேல். நீருக்குள்ளனா அந்த டோட்டலான எல்லா ப்ராசஸுமே எங்க நடக்குதுன்னா தண்ணிக்கு உள்ளேயே நடக்குது. ஓகேவா? பெரும்பாலான நீர் மகரந்த சேர்க்கை மலர்கள் மியூசிலேஜ் உரை கொண்டுள்ளதால். ஏன் அந்த மாதிரி உரை இருக்குன்னா தண்ணிக்குள்ள இருக்கு. அப்ப அந்த போலன் கிரெயின்ஸ் வந்து கெட்டு போகாம இருக்கும். தண்ணியை உறிஞ்சு கெட்டு போகாம இருக்கிறதுக்காக வேண்டி அது மேல என்ன இருக்குன்னா ஒரு பாதுகாப்பு வளையம், அந்த மியூசிலேஜ் உரை வந்து இருக்கு. மகரந்த துகள்கள் ஈரமாவதிலிருந்து பாதுகாக்கப்படுகின்றன. அதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, நீர்மேல் மகரந்த சேர்க்கை, தண்ணிக்கு மேல. இவ்வகை மகரந்த சேர்க்கையானது நீர்ப்பரப்பிற்கு மேல் பகுதியில் நடைபெறுகிறது. எடுத்துக்காட்டு வாலிஸ்னேரியா ஸ்பைராலிஸ், எலோடியா. அதுல உங்களுக்கு இந்த வாலிஸ்னேரியா ஸ்பைராலிஸோட மகரந்த சேர்க்கை கொடுத்துருக்காங்க. இந்த பிளான்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இங்க பாருங்க, இந்த வாலிஸ்னேரியாங்கிறது நீருக்குள்ள மூழ்கி வளரக்கூடிய ஒரு தாவரம். ஆனா இந்த தாவரத்தோட போலன் கிரைன்ஸ், ஆண் மலர் பெண் மலர்லாம் எங்க இருக்குன்னா தண்ணிக்கு மேல இருக்கு. ஓகேவா? இந்த இலைகள்ல பாருங்க, ஆண் மஞ்சரி தனியா இருக்கு, பெண் மஞ்சரி தனியா இருக்கு. அதான் ஆண் பூ தனியா இருக்கு, பெண் பூ தனியா இருக்கு. ஆண் பூ எங்க இருக்கு? மண்ணுக்கு பக்கத்துல அடியில, நீருக்கு அடியில பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு. இப்ப இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த போலன் கிரெயின்ஸ் என்ன பண்ணுதுன்னா தண்ணியில மிதந்து மேல் நோக்கி போயிடுது, தண்ணியோட மேற்பரப்புக்கு போகுது. பெண் பூ எங்க இருக்கு? தண்ணிக்கு மேல இருக்கு. அது ஏன் தண்ணிக்கு மேல இருக்குன்னா இந்த பெண் பூல ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கேரக்டர்ஸ் இருக்கும். இந்த சுருள் வடிவம் இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணும்னா இந்த பெண் பூ அப்படியே வளர்ந்து மேல போகுது. மேல போய் இப்ப இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்ப தண்ணியில மிதக்கக்கூடிய அந்த போலன் கிரெயின்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஒன்ஸ் இது ரீச் பண்ணிடுச்சு, இது சூலக முடிய வந்து அடைஞ்சிச்சுன்னா உடனே இந்த ஸ்பிரிங் மாதிரி இருக்கு இல்லையா, இதோட அளவு வந்து குறைஞ்சிரும். சரசரசரன்னு ஷார்ட் ஆயிட்டு பெண் பூ எங்க வந்துடும்னா கீழே குட்டியா வந்துடும். சொல்ற புரியுதா உங்களுக்கு? இப்ப இவ்வளவு தூரம் மேல மஞ்சளா நீட்டிட்டு இருக்குல்ல இந்த பெண் பூ, இது என்ன செய்யும்னா போலன் கிரெயின்ஸ் வந்து அதை ரீச் பண்ண உடனே அதோட சைஸ் ஷார்ட் ஆயிட்டு தண்ணிக்கு கீழே வந்துருது. இப்ப பெண் பூ வந்து எங்க இருக்கு? தண்ணிக்கு கீழே. ஏன்னா இதுல வந்து மகரந்த சேர்க்கை நடைபெற்றுச்சு. கருவுற ப்ராசஸ் எல்லாம் எங்க நடக்கும்? தண்ணிக்கு உள்ள. அதுக்கப்புறம் இந்த பூ கருவுற்று விதைகளை எங்க ப்ரொடியூஸ் பண்ணும்? இங்க மண்ணுல ப்ரொடியூஸ் பண்ணும். மறுபடியும் புதுசா இங்க இன்னொரு வேலிஸ்னேரியா செடி ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? அந்த மகரந்த துகளை வாங்குற வரைக்கும் தான் அந்த ஸ்ப்ரிங் மாதிரி மேல போய் போய் மேல நிற்கும். மகரந்த துகளை ஒன்ஸ் வாங்கிடுச்சுன்னா வளர்ந்து அந்த ஸ்ப்ரிங் என்ன செய்யும்? சுருங்கி கீழே வந்துடும். இப்ப தேரிய பாருங்க. வாலிஸ்னேரியா ஸ்பைராலிஸ் அப்படிங்கிற தாவரம் தண்ணிக்குள்ள மூழ்கி வேரூன்றி வளரக்கூடிய ஒரு தாவரம். ஓகேவா? பெண் தாவரங்கள் தனி மலர்களை மகரந்த சேர்க்கைக்கு ஏதுவாக நீரின் மேற்பரப்பு வரை கொண்டு செல்ல நீண்ட சுருள் போன்ற காம்பை பெற்றுள்ளன. ஏன்னா தண்ணிக்கு மேலதான் அந்த மகரந்த துகள் இருக்கு. நீரின் மேற்பரப்பில் பெண் மலரை சுற்றி குவிந்த கோப்பை வடிவ பள்ளம் உண்டாகிறது. இந்த பெண் மலர் என்ன பண்ணும்னா அந்த மகரந்த துகளை வாங்கிக்கிறதுக்காக அதோட சூலக முடி எப்படி இருக்குன்னா ஒரு கோப்பை மாதிரி, ஒரு கிண்ண மாதிரி இப்படி குழிஞ்சு இருக்குமா. ஏன்னா அப்பதான் ஈஸியா அந்த போலன் கிரெயின்ஸ்ல என்ன பண்ணிக்க முடியும்? அந்த கிண்ணத்துக்குள்ள வர முடியும். அந்த மாதிரி அதோட வடிவத்தை உருவாக்கிக்குது. ஆண் தாவரத்திலிருந்து உருவாகும் ஆண் மலர்கள் தாவரத்திலிருந்து பிரிந்து எங்க போகுது? நீர்பரப்புல மேல மிதக்குது. இவ்வாறு மிதக்கின்ற ஆண் மலர்கள் பெண் மலரை சூழ்ந்த குழிந்த கோப்பை வடிவ பரப்பில் படிந்து பெண் மலரில் சூலக முடியுடன் தொடர்பு கொண்டு மகரந்த சேர்க்கை நிகழ்கிறது. மகரந்த சேர்க்கை அடைந்த ஒன்ஸ் அந்த மகரந்த துகள் ரீச் ஆயிடுச்சுன்னா பெண் மலரின் காம்பு என்ன பண்ணுது? சுருண்டு மலரின் நீர்ப்பரப்பில் இருந்து நீருக்கடியில் கொண்டு வரப்பட்டு கனிகள் உருவாகின்றன. ஓகேவா? அந்த ஸ்பிரிங் வந்து சுருண்டு தண்ணிக்கு அடியில வந்துருது. அடுத்து வாங்க, நீருள் மகரந்த சேர்க்கை, தண்ணிக்கு உள்ள. இது நீருக்குள் நடைபெறும் மகரந்த சேர்க்கை ஆகும். எடுத்துக்காட்டு ஜொஸ்டிரா மரைனா அண்ட் செரட்டோபில்லம். அடுத்தது உயிரி முகவர்கள். இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாமே உயிரினி முகவர்கள் பார்த்து முடிச்சிட்டோம். காற்று மகரந்த சேர்க்கை, நீர் மகரந்த சேர்க்கை. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது உயிரி முகவர்கள். விலங்கு மகரந்த சேர்க்கை. விலங்கினங்கள் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கை விலங்கு மகரந்த சேர்க்கை எனப்படும். விலங்கினத்தின் மூலம் மகரந்த சேர்க்கை அடையும் மலர்கள் விலங்கு மகரந்த சேர்க்கையுறும் மலர்கள் என அழைக்கப்படுகின்றன. மகரந்த சேர்க்கை யார் மூலியமாலாம் நடக்குது அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஃப்ளோ சார்ட் கொடுத்தாங்க பாருங்க. இதுல இருந்து நிறைய 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க.
இப்ப இந்த மகரந்த சேர்க்கை 2 வகைப்படுது. தன் மகரந்த சேர்க்கைன்னு ஒண்ணு, அயல் மகரந்த சேர்க்கைன்னு ஒண்ணு. இப்ப அயல் மகரந்த சேர்க்கை பாருங்க, உயிரற்ற காரணி அனிமோஃபில்லி, ஹைட்ரோஃபில்லி இது 2 பார்த்து முடிச்சாச்சு. உயிர் சார்ந்த காரணிகள்ல யார் மூலியமாலாம் நடக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வண்டுகள் மூலியமா நடந்துச்சுன்னா கேந்த்ரோஃபில்லி, அந்து பூச்சி மூலியமா நடந்துச்சுன்னா பாலினோஃபில்லி, தேனீக்கள் மூலமா நடந்துச்சுன்னா மெலிட்டோஃபில்லி, வண்ணத்து பூச்சிகள் சைக்கோஃபில்லி, நத்தைகள் மேலப்போஃபில்லி, பறவைகள் ஆர்னித்தோஃபில்லி, வவ்வால்கள் ஸ்ராப்ட்ரோஃபில்லி, எறும்புகள் மிர்மிகோஃபில்லி. அப்ப இத்தனை வகையான அனிமல்ஸ் அந்த மகரந்த சேர்க்கை நடைபெற உதவுது. இதுதான் உயிர் சார்ந்த காரணிகள். அதுல பாருங்க, மகரந்த சேர்க்கை பறவைகள், வவ்வால்கள், நத்தைகள் மற்றும் பூச்சிகள் போன்ற விலங்கினங்கள் மூலம் நடைபெறுகின்றன. இதில் பூச்சிகள் மகரந்த சேர்க்கைக்கான சிறப்பான தகவமைப்புகளை பெற்றுள்ளன. பெரிய விலங்கினங்களான பிரைமேட்கள், மரப்பொந்து வாழிகள், ஊர்வன போன்றையும் மகரந்த சேர்க்கை முகவர்கள் ஆகும். இதுல ஃபர்ஸ்ட் பறவை மகரந்த சேர்க்கை பாருங்க. பறவைகள் மூலமா மகரந்த சேர்க்கை நடைபெற்றுச்சுன்னா அது என்ன சொல்லுவோம்? பறவை மகரந்த சேர்க்கைன்னு சொல்லுவோம். எந்தெந்த பிளான்ட் பாருங்க, எரித்ரைனா, பாம்பாக்ஸ், சைஜைஜியம், பிகோனியா, டெர்லிட்சியா போன்ற தாவரங்கள் எடுத்துக்காட்டுகள் ஆகும். ஓசனி சிட்டம்னா ஹம்மிங் பேர்டு, பூஞ்சிட்டு, தேனுண்ணி போன்ற பறவைகள் தினந்தோறும் தேனீக்காக மலர்களை நாடி செல்வதன் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது. தேனீக்கள் மாதிரி ஒரு சில பறவைகள் என்னத்தை சாப்பிடும்னா தேனை மட்டும்தான் உணவா எடுத்துக்கும். சோ அதுக்காக அதுக்கு என்ன பண்ணும், டெய்லி அந்த மலரை விசிட் பண்ண போகும். அப்ப அந்த பறவைகளோட அந்த அழகு இருக்குல்ல, மூக்கு, அந்த மூக்குல இந்த போலன் கிரைன்ஸ் ஒட்டிக்கும், ரெக்கையில ஒட்டிக்கலாம், கை கால்கள்ல ஒட்டிக்கலாம். சோ அது மூலயமா என்ன பண்ணும்னா, அந்த அடுத்த பூவை மீட் பண்ணும்போது அந்த பூவோட சூலக முடிய போயிட்டு அந்த மகர துகள்கள் ரீச் பண்ணலாம்.